ஆறு ஓடும் கரையில் மக்கள் வீடுகள் கட்டி வாழ்ந்ததால் 6+ ஊர் என்ற சொல்லில் இருந்து இந்த இடம் ஆத்தூர் என்று அழைக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் வரலாற்று சிறப்புமிக்க ஊராகும். சோழர் காலத்திலேயே இப்பகுதி முக்கியமான நகரமாக விளங்கியது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் முதலாம் பராந்தக சோழன் ஆத்தூரில் அழகிய கோவிலை கட்டினார். அது இன்றும் அந்த காலத்தின் வரலாற்றுச் சான்றாக நிற்கிறது. பின்னர் கிபி 16ஆம் நூற்றாண்டில் தாரமங்கலம் கெட்டி முதலியார் மன்னர்கள் ஆத்தூரில் வலிமையான கோட்டையை கட்டினர். முள்ளுவாடி பகுதியில் இராணுவ முகாம் அமைந்திருந்தது. அங்கு இருந்த வீரர்கள் தங்கள் நம்பிக்கைக்காக ஒரு சிறிய கிறிஸ்துவ ஆலயத்தை கட்டத் தொடங்கினர். அந்த ஆலயத்தில் அருள்பணி அபேதுபுவா அந்தோணிசாமி அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றி இராணுவ வீரர்களின் விசுவாச வாழ்க்கையை வழிநடத்தினார். 1826ஆம் ஆண்டு பெரம்பலூரில் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் வேலைக்காக ஆத்தூர் தாலுகா பகுதிகளுக்கு குடிபெயரத் தொடங்கினர். 1850 வரை ஆத்தூர் மற்றும் முள்ளுவாடி பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் பெரிய சமூகமாக வளர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். லண்டன் மிஷன் சபையார் ஆத்தூர் மற்றும் சேலம் பகுதிகளில் பள்ளிகளை தொடங்கி மக்களுக்கு கல்வியையும் நற்செய்தியையும் அறிவித்தனர். 1840இல் அரகாலூர் மற்றும் கோனேரிப்பட்டி ஊர்களில் செபக்கூடங்கள் கட்டப்பட்டு மக்கள் கூடி செபிக்கத் தொடங்கினர். அருள்பணி பிரிக்கோ அவர்கள் மக்களை சந்தித்து மறைக்கல்வி போதித்து அவர்களை மீண்டும் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு வழிநடத்தினார். 1844இல் கருமத்தாம்பட்டியில் அருள்பணியாளர்கள் ஒன்று கூடி திருத்தந்தையின் கடிதத்தின் முக்கியமான தீர்மானங்களை எடுத்தனர். இந்த முடிவுகள் பல சிரமங்களை ஏற்படுத்தினாலும் ஆத்தூர் கிறிஸ்துவர்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து இறைவனை நம்பி வாழ்ந்தனர். 1844ஆம் ஆண்டு அருள்பணிக்கோன் சேலம் மாவட்டத்தை 5 வட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு வட்டத்தையும் கண்காணிக்க உபதேசியார்களை நியமித்தார். அந்த பிரிவின்படி ஆத்தூர், முள்ளுவாடி போன்ற பகுதிகள் கங்கவள்ளி வட்டத்தில் சேர்க்கப்பட்டன. 1845இல் ஆத்தூர் மற்றும் சேலம் பகுதிகளில் இருந்த இராணுவம் மற்ற நகரங்களுக்கு மாற்றப்பட்டதால் கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. 1770ஆம் ஆண்டு புங்கவாடியில் புதிய பணித்தளம் தொடங்கப்பட்டு அங்கிருந்து மறைப்பணி விரிவடைந்தது. 1771இல் வசிஷ்ட நதி பள்ளத்தாக்கில் இருந்த புதிய கிறிஸ்துவர்களை அருள்பணி பிரிசாட் கண்காணித்து வந்தார். அருள்பணி பியர் எனப்படும் இராயப்பநாதர் ஆத்தூர் கோட்டையில் தங்கி புதிய கிறிஸ்தவர்களை கவனித்து வந்தார். 1873ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியிலிருந்து வந்த ஆயர் ஆத்தூர் மிஷனை பார்வையிட்டு அங்குள்ள கிறிஸ்துவர்களை சந்தித்தார். ஆயர் அவர்கள் ஆத்தூரை தனி பங்காக அமைத்து அருகிலுள்ள கிராமங்களை அதனுடன் இணைக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். ஆத்தூரில் புதிய கோவில் கட்டுவதற்காக அருள்பணி பியர் ஒரு நிலத்தை வாங்கி மறைப்பணியை வளர்க்க திட்டமிட்டார். கிறிஸ்துவர்களின் வாழ்க்கை முன்னேற அருள்பணி பியர் நெசவு, வாத்து வளர்ப்பு மற்றும் தோட்ட வேலைகளை ஆரம்பித்தார். ஆனால் சேலம் மாவட்ட ஆட்சியாளர் அவரை ஆத்தூர் கோட்டையில் தங்க தடை செய்ததால் அந்த முயற்சிகள் நிறைவேறவில்லை. 1873இல் கொல்லிமலையில் இருந்த புதிய கிறிஸ்துவர்களை கவனிக்க அருள்பணி பியர் மீண்டும் அனுப்பப்பட்டார். அதே காலத்தில கங்கவள்ளியில் இருந்த சில கிறிஸ்துவர்கள் விரும்பி கத்தோலிக்க மறையில் இணைந்தனர். 1930ஆம் ஆண்டு சேலம் மறைமாவட்டம் உருவான போது தலைவாசல் ஆத்தூர் பகுதி அந்த மறைமாவட்டத்தோடு இணைக்கப்பட்டது. ஆத்தூர் அருகே பிரிட்டிஷ்காரர்கள் சென்றபோது கத்தோலிக்கருக்கு 10 ஏக்கர் நிலத்தை வழங்கினார்கள் என்று கூறப்படுகிறது. வசிஷ்ட நதி ஓரப் பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் வீடுகள் கட்டி வாழ அருள்பணியாளர்கள் நிலங்களை வழங்கினர். சில கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை பிறருக்கு விற்றுவிட்டு அந்த இடங்களை விட்டு சென்றனர். அருள்பணி கிராவியரின் முயற்சியால் அடித்தளத்திலிருந்து கோபுரம் வரை இந்த அழகிய தேவாலயம் கட்டப்பட்டது. கோவில் நிலத்தின் தென்மேற்கு பகுதியில் கன்னியர் மடம் நிறுவப்பட்டு மறைப்பணி விரிவடைந்தது. அதே பகுதியில் கிறிஸ்துவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் மருத்துவ உதவி வழங்க சிறிய மருத்துவமனையும் தொடங்கப்பட்டது. அருள்பணி சாலமோன் அவர்களால் ஆத்தூரில் நற்கருணை ஆண்டவருக்காக அழகிய ஆலயம் கட்டப்பட்டது. இன்று வரை கிறிஸ்துவம் ஆத்தூர் மண்ணில் ஆழமாக வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது.